சனாதனத்தை குறித்து நான் கருத்து சொல்வதற்கு எதுவுமில்லை. அது இந்து சமய மக்களுடைய பின்பற்றக்கூடிய நடைமுறை. இந்து சமய மக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து பாராட்டியோ சீராட்டியோ இல்லை விமர்சித்தோ சொல்வது அவர்களுடைய நடைமுறையாக இருக்கிறது. நான் அதை குறித்து கருத்து சொல்வது நன்றாக இருக்காது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல என்ன நடவடிக்கை திருப்பி சமாளத்தை சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு 3 தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளரை சந்தித்த போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்தவரை நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய எந்த செயலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். முன்பு இருந்த அரசு எதை பின்பற்றியதோ அதே நடைமுறையும் பின்பற்றப்படும் என்பதை தெளிவாக்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக அங்க சமய நல்லிணக்கம் தலைக்கக்கூடிய வகையிலே அந்த முடிவில் எடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டமன்ற தொகுதியிலே இது போன்ற விசமிகளின் விஷம பிரச்சாரத்தை முறியடித்து தாவேகா மிகப்பெரிய வெற்றி அந்த தொகுதியில பெற்றிருக்கிறது. இந்த விஷம பிரச்சாரத்தை செய்த பிஜேபி அணியினர் வாங்கிய வாக்கு சதவீதம் 19% கீழே என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக நாட்டில் யாருக்கும் தனி கட்சியை துவங்குவதற்கும் நடத்துவதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த வகையில் அவர் விருப்பி தொடங்கி இருக்கிறார். மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கிறது வரக்கூடிய காலங்கள் உணரும். அதை நாம் குறிப்பிட்டு இப்ப சொல்ல இயலாது. நாம் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அதுக்கு எல்லாரும் கூட நம்ம வாழ்த்து சொல்லும். அது எதை நோக்கி பயணிக்க போகிறது, மக்கள் அதை அங்கீகரிக்கிறார்களா இல்லை என்பதை வரக்கூடிய தேர்தல்களை உணர்த்துவோம். மேட்டூர் அணையை பொறுத்தவரை 90 அடிக்கும் அதிகமாக நீர்த்தேக்கம் இருக்கும் போதுதான் அணையை திறப்பது வழக்கமாக இருக்கிறது. தற்போது 79 அடியில நீர்த்தேக்கம் இருப்பதால் அது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்தவர்கள் இன்றோடு நாளே அதனை குறித்து முறையான அறிவிப்பு அதிகாரி அரசு வெளியிடும்.